ஆயுத எழுத்து நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் நேயர்களே. கடனில் தவிக்கும் விவசாயிகள் நிவாரணம் நீதிமன்றமா மாநில அரசா என்ற தலைப்பில் தான் இன்றைய நிகழ்ச்சியில் விவாதிக்க இருக்கின்றோம். 2016ஆம் ஆண்டு அதிமுக தேர்தல் நடந்தபோது அதிமுகவின் ஒரு தேர்தல் வாக்குறுதியாக கொடுக்கப்பட்டது சிறு குறு விவசாயிகளுக்கான கூட்டுறவு கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் என்று. அதே போல முதலமைச்சராக ஜெயலலிதா அவர்கள் பொறுப்பேற்ற உடனேயே சிறு குறு விவசாயிகளுக்கான அந்த கடன்களும் தள்ளுபடி செய்யப்பட்டன. அதற்கு பிறகு ஒரு 100 ஆண்டு காலம் காணாத வறட்சியை தமிழகம் சந்தித்தது. மிகப்பெரிய அளவிற்கான விவசாயிகள் பாதிப்பிற்கு உள்ளானார்கள். பல்வேறு விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டதை தமிழகத்தில் பார்க்க முடிந்தது. அதற்கான நிவாரணங்கள், அதுக்கு அடுத்த கட்டமாக விவசாயிகள் ஒரு மிகப்பெரிய துயரத்தில் நாங்கள் ஆழ்ந்திருக்கிறோம். மீண்டும் போன 2015ஆம் ஆண்டில் ஒரு வெள்ளம் மிகப்பெரிய பேரிடியாக வந்திருந்தது. 2016இல் வறட்சி ஒரு பேரிடியாக வந்திருக்கிறது என்று சொல்லி விவசாயிகளின் நிலை குறித்து பெரியதொரு கவலை தமிழகத்தில் எழுந்ததை நாம் பார்க்க முடிந்தது. டெல்லியில் சென்று முகாமிட்ட விவசாயிகள் பல்வேறு நூதனமான போராட்ட வடிவங்களை முன்னெடுத்து திரு ஐயாக்கண்ணு அவர்கள் தலைமையில் மத்திய அரசாங்கம் தலையிட வேண்டும், விவசாயத்திற்காக 40 கோடி ரூபாய் அளவிற்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்ற பல்வேறு கோரிக்கைகளையும் டெல்லியில் முன்வைத்தார்கள். பிறகு முதலமைச்சருடைய தலையீட்டின் பேரில் அந்த போராட்டமும் கைவிடப்பட்டது. அதே திரு ஐயாக்கண்ணு அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கும் தொடர்ந்திருந்தார். அந்த வழக்குடைய கேள்வி, பிரதானமான கேள்வி, தமிழக அரசாங்கம் ஏற்கனவே தள்ளுபடி செய்திருந்த கடன்களில் சிறு குறு விவசாயிகளுக்கு மட்டும்தான், அதாவது 5 ஏக்கர்களுக்கு கம்மியாக நிலம் வைத்திருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு மட்டும்தான் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. இது தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விவசாயிகளுக்கும் செல்ல வேண்டும், 5 ஏக்கருக்கு மேல் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கும் அந்த கடன் தள்ளுபடியானது பொருந்த வேண்டும் என்று அவர் உயர்நீதிமன்றத்தில் வைத்திருந்த கோரிக்கையாக இருந்தது. அவருடைய கோரிக்கையை ஏற்று உயர்நீதிமன்றமும் அனைத்து விவசாயிகளுக்கும் கடன் தள்ளுபடியை தமிழக அரசு விரிவாக்கம் செய்ய வேண்டும், இதற்காக கிட்டத்தட்ட 2000 கோடி ரூபாய் கூடுதலாக செலவாகும் என்று குறிப்பிட்டு உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவை வழங்கியிருந்தது. அந்த உத்தரவை எதிர்த்து தற்போது உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசாங்கம் தொடர்ந்திருந்த மனுவில் அந்த உயர்நீதிமன்றத்துடைய தீர்ப்புக்கு இடைக்காலமாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஆக இப்போது 5 ஏக்கருக்கு மேல் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கான தள்ளுபடியை செய்ய வேண்டாம் என்று ஒரு இடைக்கால தடையை உச்சநீதிமன்றம் விதித்திருக்கிறது. 2 தரப்புகளுக்கும் நோட்டீஸும் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது. இந்த உச்சநீதிமன்றத்துடைய இந்த அப்பீல், தமிழக அரசாங்கம் இதற்கு மேல் ஒரு அப்பீல் சென்றது என்பதே ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாகக்கூடிய விஷயமா? விவசாயிகளுக்கான கடன் தள்ளுபடியை செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய உத்தரவை எதிர்த்து ஏன் அப்பீல் செய்ய வேண்டும் என்ற கேள்விகள் இருக்கின்றன. ஒரு அரசுடைய கொள்கை முடிவில் நீதிமன்றம் அவ்வளவு சீக்கிரம் தலையிட்டு ஒரு தீர்ப்பை கொடுத்து விட முடியுமா? அதற்கு நம்மளுடைய அரசியல் சாசனம் அனுமதிக்கிறதா என்று பார்க்கும்போது உச்சநீதிமன்றம் தற்போது விதித்திருக்கக்கூடிய தடையும் கூட இந்த கொள்கை முடிவில் தலையிடக்கூடாது என்பதற்கான ஒரு சமிகையாக கொடுக்கப்பட்டிருக்கிறதா? இதெல்லாம் தாண்டி கடன் தள்ளுபடி என்ற விஷயங்களே பேசப்படுகின்றன. விவசாயிகளின் உண்மையான தேவைகள் என்ன? அந்த உண்மையான தேவைகளை நிறைவேற்றுவதற்கு மாநில அரசாங்கம் முனைந்து கொண்டிருக்கிறதா என்ற கேள்விகளும் இருக்கின்றன. அனைத்தையும் கேட்கலாம் இன்றைய நிகழ்ச்சியில். கடனில் தவிக்கும் விவசாயிகள் நிவாரணம் நீதிமன்றமா மாநில அரசா? இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய அதிமுகவின் பிரதிநிதியாக திரு நாடாளுமன்ற உறுப்பினர் திரு அன்வர் ராஜா அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார்கள். உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றேன். அதே போல விவசாய சங்கங்களின் பிரதிநிதியாக திரு PR பாண்டியன் அவர்களும் நம்முடைய இணைந்திருக்கிறார்கள். உங்களையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றேன். இன்னும் சற்று நேரத்தில் சாமானியரும் நம்முடைய இணைய இருக்கிறார். நான் திரு அன்வர் ராஜா அவர்கள்ட்ட கேட்க விரும்புகிற விஷயம், ஒரு 100 ஆண்டு காலம் இல்லாத வறட்சியை தமிழ்நாடு எதிர்கொண்டிருக்கு அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். இது தமிழக அரசாங்கமும் தொடர்ந்து சொல்லி வரக்கூடிய விஷயம் தான். அப்போ நம்ம ஏற்கனவே ஒரு கடன் தள்ளுபடி வழங்கியிருக்கோம், அதை கூடுதலாக விரிவாக்கணும்னு சொல்லி உயர்நீதிமன்றத்தில் போய் ஒருத்தர் ஆர்டர் வாங்கியிருக்கிறார் அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய விவசாயிகளுடைய தேவை அறிந்து அந்த தீர்ப்புடன் மாநில அரசாங்கம் ஒத்து போயிருக்கணுமா? அதை எதிர்த்து மேல்முறையீடுக்கு போவது அப்படிங்கிறது ஒரு சரியான பார்வையை பார்க்க முடியுது. அதாவது மாநில அரசாங்கத்தினுடைய நிதிநிலை ரொம்ப மோசமாக இருக்குது. இப்போ ஏற்கனவே 2016 தேர்தலில் அம்மா அவர்கள் கொடுத்த அந்த வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டது. அந்த வாக்குறுதிக்கு கிட்டத்தட்ட ஒரு 5400 கோடி ரூபாய் அளவிலே அவங்க சிறு குறு விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி பண்ணிட்டாங்க. மறுபடியும் மிகப்பெரிய வறட்சி, நீங்கள் சொன்ன மாதிரி 140 ஆண்டு காலம் இல்லாத மழை பெய்யவே இல்லை, மிகப்பெரிய வறட்சி வரும்போது என்ன சூழ்நிலை ஏற்படுகிறது என்றால், சாதாரணமாக நமக்கு விவசாயத்தின் மூலம் வருகின்ற வருவாயும் நின்று போகிறது. அதே நேரத்தில் நாம் அந்த வறட்சி நிவாரணமும் செய்ய வேண்டிய 2 விதமான இழப்புகளையும் நாம் தாங்க வேண்டியிருக்கிறது. அப்படி இழப்புகளை தாங்க வேண்டியிருக்கிற போது இந்த இன்னொரு 2000 கோடி ரூபாய் அவர்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்ற அந்த ஒரு சுமையானது மாநில அரசாங்கத்தால் தாங்க முடியவில்லை என்பதுதான் இருக்கிறதே தவிர, ஒரு பணம் இருந்தாலோ அல்லது நிதிநிலை சாதகமாக இருந்தாலோ, அது நிதிநிலை அதற்கு நமக்கு அனுமதித்தாலோ
வெகு சுலபமாக இதை செய்து விடலாம். சர்வ அதிகாரங்களும் பெற்ற தமிழக அரசாங்கம் நினைத்தால் ஒரு 2000 கோடி ரூபாய் திரட்டுறதுக்கு வேற வழிகள் பார்க்க முடியாது. இல்லை, அதாவது நீங்கள் வந்து மற்ற ஸ்டேட்டோட கம்பேர் பண்ணும்போது நம்மளுடைய ஸ்டேட் வந்து வெல்ஃபேர் ஸ்டேட். அதாவது ரெக்கரிங் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது நம்ம ஸ்டேட்டில் ரொம்ப அதிகம். அதாவது மற்ற ஸ்டேட்டில் நீங்கள் ஆந்திர பிரதேஷ் மற்ற பக்கத்தில் இருக்கிற ஸ்டேட்டு அல்லது இந்தியாவில் இருக்கிற மற்ற மாநிலங்கள் எந்த மாநிலங்களை நீங்கள் ஒப்புமை வைத்து பார்த்தாலும் நம்ம ஸ்டேட்டில் வந்து ரெக்கரிங் எக்ஸ்பெண்டிச்சர் ரொம்ப அதிகம். அதாவது இப்போ இலவச அரிசின்னு சொல்கிறோம், விலையில்லா அரிசி, அதுக்குன்னா ஆண்டுக்கு 5000 கோடி ரூபாய். இப்படி வந்து ரெக்கரிங்காக இந்த வருஷம் பரவாயில்ல ஒரு 2000 கோடி ரூபாய் எங்கேயாவது ஒரு வங்கியில் கடன் வாங்கி கூட அந்த விவசாயிகளுடைய கடனை அடைத்து விட்டு அடுத்த ஆண்டு சரி செய்து கொள்ளலாம் என்றால் கூட அது நம்மளால் முடியாது. ஏனென்றால் இது ஒன் டைம் எக்ஸ்பெண்டிச்சர் என்று இல்லை, எல்லாமே ரெக்கரிங் எக்ஸ்பெண்டிச்சராகவே நம்முடைய அரசாங்கம் செய்து கொண்டு இருக்குது. அதனால் எதுவுமே செய்ய முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் வருத்தத்துடன் கனத்த இதயத்துடன் தான் நாங்கள் நீதிமன்றத்துக்கு போகிறோமே தவிர உண்மையிலேயே வந்து விவசாயிகளுக்கு கடந்த கடனை தள்ளுபடி செய்யக்கூடாது என்ற எண்ணம் அரசுக்கு இல்லை. ஏன்னா விவசாயம் வந்து 5 ஏக்கருக்கு மேலே இருக்கிறவங்க விவசாயி தான். 5 ஏக்கருக்கு கீழே இருக்கிறவராவது ஏதாவது 5 ஏக்கரில் அவர்கள் முதலீடு செய்த சின்ன தொகை தான் நஷ்டம் வரும். ஒரு 50 ஏக்கர் 100 ஏக்கர் வைத்திருக்கிற விவசாயிக்கு அதிகமான நஷ்டம் வரும். அவர்களுக்கும் கொடுக்க வேண்டியதுதான். ஆனால் சூழ்நிலைகள் அப்படி இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. நான் திரு பி.ஆர். பாண்டியன் அவர்கள்ட்ட கேட்க நினைக்கிறது, இது வந்து எல்லா மாநிலங்களுமே கடன் தள்ளுபடிகள்லாம் பல மாநிலங்கள் செய்திருக்கு. உத்தரப்பிரதேசம் செஞ்சிருக்கு, மகாராஷ்டிரா செஞ்சிருக்கு அப்படின்னு பல முன்னுதாரணங்கள் நம்ம வந்து பார்க்க முடிகிறது. இது போன்ற இந்த கடன் தள்ளுபடி செய்வது என்பது சில மாநிலங்கள் செய்து சில மாநிலங்கள் செய்யல. அது அந்தந்த மாநில அரசாங்கத்துடைய கொள்கை முடிவு அப்படின்னு சொல்லப்படுது. அதை யாருக்கு கொடுக்கணும், எப்படி கொடுக்கணுங்கிற அந்த கொள்கைகளை மாநில அரசாங்கம் தான் வரையறுக்குது. அப்படின்னு சொல்லும்போது ஒரு கொள்கை முடிவை நீதிமன்றங்களால் மாற்ற முடியாது என்பதற்கான பல உச்சநீதிமன்ற தீர்ப்புகளே முன்னுதாரணங்களாக இருக்கின்றன. அப்போ அப்படி ஒரு முக்கியமான கான்ஸ்டிடியூஷனல் குவெஸ்சனை இது ரைஸ் பண்ணும்போது மாநில அரசாங்கம் அதற்கான போராடி தானே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயம் இருக்கு. அதை தவிர நிதி நெருக்கடியும் நமக்கு அதிகமா இருக்கு அப்படின்னு திரு அன்வர்ராஜ் அவர்கள் சொல்றாரு. விவசாயிகளுடைய பாதிப்பு என்பது கடந்த 6 ஆண்டு காலமாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் தடை விதிக்கப்பட்டிருக்கிற கடன் சுமை என்பது இது சென்ற ஆண்டு 140 ஆண்டுகளுக்கு இடைப்பட்டிருக்கிற மிகப்பெரிய வறட்சியால் பாதிக்கப்பட்டு 400க்கும் மேற்பட்ட விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிற இந்த பாதிப்புகளுக்கும் இந்த கடன் தள்ளுபடி நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கும் சம்பந்தம் இல்லை. இது கடந்த 2015-16 நிதியாண்டில் 2016 மார்ச் 31ஆம் தேதி வரையிலும் நிலுவையில் இருந்த கடனை மறைந்த முதல்வர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தள்ளுபடி செய்தார்கள். அவர்கள் தள்ளுபடி செய்கிற போது அவர்கள் முன்வைக்கிற வாதம் இன்றைக்கு அன்வர்ராஜா சொல்லுகிறார்கள். ஆனால் அவர்கள் முன்வைக்கிற வாதம் என்பது நாங்கள் தேர்தல் அறிக்கையில் சிறு குறு விவசாயிகளுடைய கடனை மட்டும்தான் தள்ளுபடி செய்வோம் என்று அறிவித்தோம், தள்ளுபடி செய்திருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். இது நியாயம்தானா என்பதுதான் இன்றைக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. அதோடு வாக்குறுதி கொடுக்கிற போது இருக்கிற தமிழக விவசாயிகளுடைய நிலை வேறு, தள்ளுபடி செய்கிற போது 2014 ஏற்பட்டிருக்கிற வறட்சி வேறு. ஆகவே பாதிப்பு நிலைமைக்கு ஏற்ப நடவடிக்கை எடுக்க வேண்டுமே தவிர நிதியை மையமாக வைத்து சொல்ல முடியாது இல்லையா? இந்த வறட்சி வந்ததுக்கு பிறகுதான் நம்ம இந்த வழக்கே தொடர்றோம். வறட்சி என்பது இருந்தோம். இந்த வறட்சிங்கிற விஷயங்கள் வர்றதுக்கு பிறகு அதாவது நீங்க அதாவது ரெண்டையும் ஒன்னோட ஒண்ணு இணைக்க கூடாது. சென்ற ஆண்டு 2016-17 நிதியாண்டில் ஏற்பட்ட வறட்சி என்பது வரலாறு காணாத வறட்சி. ஆனால் 2012-13 நிதியாண்டில் இருந்து தமிழ்நாட்டில் மிகப்பெரிய வறட்சி ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே 2012-13 ஆண்டிலிருந்து குருவையை இழந்து விட்டோம், சம்பாவை மகசூல் இழப்பை சந்தித்திருக்கிறோம். தொடர்ந்து பாதிப்பு வந்ததனுடைய விளைவு பல ஆண்டுகள் பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக குறைந்த அளவிலான நிவாரணத்தை பெற்றிருக்கிறோம். இப்படி கடன் சுமையால் சென்ற ஆண்டு தற்கொலைகளுடைய எண்ணிக்கை பெறுகிற போது கடந்த ஆண்டுக்கான கடன் நிலுவைத் தொகையை தான் சென்ற ஆண்டு தள்ளுபடி செய்தார்கள். அப்படி தள்ளுபடி செய்கிற போது தேர்தல் வாக்குறுதி என்றார்கள், இன்றைக்கு நிதி என்று சொல்கிறார்கள். இது எந்த விதத்திலும் பொருத்தமில்லை. கொள்கை விஷயங்களில் நீதிமன்றமே தலையிட முடியாது அப்படி என்றெல்லாம் சொல்லிட முடியாது. ஆமா, தலையிட முடியாது. அப்படிதான் சுப்ரீம் கோர்ட்டுடைய பல ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்கு. இந்த வழக்கு திரு ஐயாக்கண்ணு அவர்களுடைய வழக்குல தீர்ப்பளித்த உயர்நீதிமன்றத்திலே கூட அதே ஆர்டர்லயே கூட அதற்கான குறிப்புகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படிங்கிறது வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷனல் இர்ரெகுலாரிட்டி, ஒரு அரசியல் சாசனத்துக்கு எதிரான விஷயம் அப்படின்னு பார்த்தா மட்டும்தான் வந்து நீதிமன்றம் வந்து தலையிட முடியும், மற்ற இடங்களை தலையிட முடியாதுன்னு அதே தீர்ப்பிலே குறிப்பிட்டிருக்கு.
சரி, கொள்கை முடிவில் நீதிமன்றம் தலையிட முடியாதுன்னு சட்டம் கிடையாதுங்க. சில மரபுகள் பின்பற்றப்படுது. ஜனநாயக நாட்டில் பாராளுமன்ற ஜனநாயகத்துக்கும் நீதி பரிமாற்றத்துக்கும் முரண்பாடு வரக்கூடாதுங்கிறதுனால சில வரி இல்ல சார், கான்ஸ்டிடியூஷன் படி செப்பரேஷன் ஆஃப் பவர், அந்த அதிகாரங்கள் லெஜிஸ்லேச்சர், எக்ஸிகியூட்டிவ், ஜுடிஷியரின்னு 3 தூண்கள் நம்ம சொல்றோம் இல்லையா, 3க்குமான அதிகாரங்கள் பிரித்து வரையறுக்கப்பட்டிருக்கின்றன. ஒருவர் அதிகாரத்தில் இன்னொருவர் குறுக்கிட கூடாது அப்படிங்கறதா பொதுவான விஷயம். நீதிமன்றத்தில் கூடாது என்பது கிடையாது. இல்ல நீங்க குறுக்கிட கூடாது என்பது கிடையாது, ஆதிக்கம் செலுத்தக்கூடாது. பாராளுமன்ற ஜனநாயகத்தின் மீது நீதி பரிமாற்றத்தின் மீது ஒன்று ஆதிக்கம் செலுத்த முடியாது என்பதுதானே தவிர, பாராளுமன்றத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகளை பூரா நீதிமன்றம் சட்டத்துக்கு உட்பட்டு இருந்தால் ஏற்றுக்கொள்ள முடியும். ஆனா மக்களுடைய பாதிப்புகள் ஏற்ப அது பாராளுமன்ற கொள்கை முடிவுகள் பொருந்தவில்லை என்று சொன்னால் அதற்கான ஆலோசனைகள் சொல்ல முடியும். காவிரி பிரச்சனையில் பாராளுமன்றத்துக்கு நான் ஏத்துக்கிறேன், சட்டங்களை ஒரு முழு சட்டத்தையே செல்லாதுன்னு சொல்ல முடியும் சார், ஒரு முழு சட்டத்தையே செல்லாதுன்னு சொல்ல முடியும், ஆலோசனை சொல்ல முடியும். ஓகே, இல்ல நான் சொல்ல வருது என்னன்னா, கொள்கை முடிவுகள் குறிப்பா நிதி ரீதியான கொள்கை முடிவுகள்ல அவங்க வந்து சொல்றாங்க. சுப்ரீம் கோர்ட்லயே பல உதாரணங்கள் சொல்லிருக்காங்க. பட் நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம். நான் இல்ல நிதி நீங்க சொல்றது நான் சொல்றேன், நிதியை சொல்லி தட்டி கழிக்க முடியாத ஒரு அரசாங்கம் பாதிப்புக்கு ஏற்ப கடன் வாங்கலாம், அடுத்த நாடுகள்கிட்ட உதவி கேட்கலாம். பேரழிவு வருகிற போது நிதியை காரணம் சொல்லி தட்டி கழிக்க முடியாது. மக்களுடைய பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு, விவசாயத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கங்களுக்கு இருக்கிறது. அரசாங்கங்கள் தனது கொள்கை நிலையில் இருந்து மக்களை பாதுகாக்கிற நிலையில் தவறுகிற போது நீதிமன்றம் தலையிடுவதை தவறு என்று சொல்ல முடியாது. உயர் நீதிமன்றம் எப்படி உத்தரவிட்டது, சில வழிமுறைகளை சுட்டிக்காட்டி இருக்கிறது. ஆனால் விவசாயி தற்கொலை செய்து கொள்கிறான், அவன் கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றுதான் உயர்நீதிமன்றம் சொன்னது. ஒரு மக்களாட்சி உயர்நீதிமன்ற தீர்ப்பினை ஏற்று நடைமுறைப்படுத்துவதற்கு நிதி ஆதாரங்களை சேமிப்பதுமே தவிர உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்து விவசாயிகளுக்கு விரோதமான ஒரு தீர்ப்பை பெற வேண்டும் என்று தமிழக அரசு முயற்சி எடுப்பது நியாயம்தானா? இல்ல சார், இப்போ பல மாநிலங்கள்ல கடன் தள்ளுபடி பண்ணிருக்காங்க இல்லையா, உத்தரப்பிரதேசத்துல, மகாராஷ்டிரால, பஞ்சாப்ல, இந்த அத்தனை மாநிலங்கள்லயுமே எல்லா விவசாயிகளுக்கும் எந்த வரையறையும் இல்லாமல் கடன் தள்ளுபடி அப்படிங்கிறது எந்த மாநிலத்திலுமே செய்யல. நம்ம ஃபேமஸா சொல்லக்கூடிய உத்தரப்பிரதேச கடன் தள்ளுபடியில அதிகபட்ச லிமிட் வந்து 1 லட்சம் ரூபாய். 1 லட்சம் ரூபாய்க்கு மேல நீங்க கடன் வாங்கியிருந்தா அது தள்ளுபடி கிடையாது. மகாராஷ்டிரால 1.5 லட்சம் ரூபாய், பஞ்சாப்ல 2 லட்சம் ரூபாய், பஞ்சாப்ல 2 லட்சம் ரூபாய். அப்போ ஏதோ ஒரு வரையறைக்குள்ள அவங்க வராங்க இல்லையா. தமிழக அரசாங்கம் இத்தனை லட்சம் ரூபான்னு வரையறை வைக்கல, சிறு குறு விவசாயிகள் மட்டும் தேர்ந்தெடுத்து சிறு குறு. நான் அதான் சொல்றேன், இப்ப பஞ்சாப் மாநிலமோ மகாராஷ்டிரா மாநிலமோ உத்தரப்பிரதேச மாநிலமோ சிறு குறு விவசாயிகள் பிரிக்கல. ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் ஆறுதலை தரணும், அவங்களுடைய சிரமத்துல பங்கெடுக்கணுங்கிறதுனால தொகையை அவங்க வந்து இலக்கா நிர்ணயிச்சிருக்காங்க. இவங்க நிலத்தை நிர்ணயிக்கிறாங்க. இப்ப 2 லட்சம் வரை கடன் வாங்கிருக்காங்க. ரெண்டுமே இருக்கு. உத்தரப்பிரதேஷ்ல சிறு குறு விவசாயிகள்ன்ற வரையறையும் இருக்கு, 1 லட்சம்ங்கிற லிமிட்டும் இருக்கு. 1 லட்சம்ங்கிற லிமிட் ஏன் வருது? அப்ப எல்லா விவசாயியும் அப்ப 2 லட்சம் கடன் வாங்கின விவசாயிக்கு பாதி நிவாரணமா, 3 லட்சம் கடன் வாங்கின விவசாயிக்கு 1/3 நிவாரணமா? அப்ப அது சரியான விஷயமா நம்ம கேட்க முடியுமா? அது நான் என்ன கேக்குறேன், அது அந்த அரசாங்கத்துடைய கொள்கை முடிவு. உத்தரப்பிரதேசத்துல 1 லட்சம் வைக்கிறீங்களே, பஞ்சாப்ல 2 லட்சம் வைக்கிறீங்க அப்படின்னு நம்ம கேட்க முடியாது. அது அந்த மாநில அரசாங்கத்தோட முடிவு. அரசாங்கங்கள் இல்ல மாநில அரசாங்கங்கள் பாதிப்பு நிலைமைக்கு ஏற்ப முடிவுகள் எடுக்கிறாங்க. தமிழ்நாட்டில் பாதிப்புக்கு ஏற்ப முடிவு எடுக்கலங்கிறதா பிரச்சனை. நான் ஒண்ணே ஒன்று சொல்றேன், எனக்கு 5 ஏக்கர் நிலம் இருக்கு, என்னால வந்து 1 லட்சம் ரூபாய் கடன் வாங்குறேன். ஆனா 10 ஏக்கர் நிலம் உள்ள விவசாயி 50,000 தான் கடன் வாங்கியிருக்கிறான். ஆனா நான் 1 லட்சம் வாங்குற விவசாயி தள்ளுபடி பெற முடியுது, 50,000 வாங்கி இருக்கிற 10 ஏக்கர் விவசாயி தள்ளுபடி செய்ய முடியல. இது என்ன நியாயம்? இதுக்காக தான் பஞ்சாபும் உத்தரப்பிரதேசமும் மகாராஷ்டிராவும் தொகை நிர்ணயம் பண்றாங்க. 10 ஏக்கர் வச்சுட்டு 50,000 ரூபாய் கடன் அவரால் செலுத்த முடியுமா அப்படின்னு பாக்குறதுக்கும், 2 ஏக்கர் வச்சுட்டு ஒருத்தரால் 1 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருக்காருன்னா யார் அதிகம் பாதிக்கப்பட்டவர்? யார் அதிகமா பாதிக்கப்படுறாங்களோ அவங்களுக்கு இதுலதான் அரசாங்கம் சிந்திக்கிறதுல தவறு இருக்கு. நிலத்தினுடைய பரப்பளவுக்கு கடன் சுமை கூடுது. சிறு விவசாயி 5 ஏக்கர் உள்ள விவசாயி இன்னைக்கு வருமானத்தை இழந்தா அவன் கூலி வேலைக்கு போக முடியும். 10 ஏக்கர் 15 ஏக்கர் வச்சிருக்கிற விவசாயியால
அந்த விளைநிலம் பாதிக்கப்பட்டு போச்சுன்னா தற்கொலைக்கு தான் போக முடியும். ஆகவே முதல்ல பிரச்சனைகளை நிதியை மையமாக வைத்து மேற்கொள்ள கூடாது. பாதிப்பின் தன்மைக்கு ஏற்ப முடிவுகளை மேற்கொள்ள வேண்டும். அரசாங்கம் சேவை மனப்பான்மையோடு அணுக வேண்டும் என்பதுதான் விவசாயியோட கோரிக்கை. அததான் நீதிமன்றங்கள் சொல்லுது. ஓகே, திரு அன்வர் ராஜா, மற்ற மாநிலங்கள் எல்லாம் இது போன்ற ஒரு வரலாறு காணாத வறட்சி, 60% மழை குறைவு, அது போன்ற விஷயங்கள்லாம் இல்ல. தவறும் 5 ஏக்கருக்கு மேல வச்சிருக்காங்க அப்படின்னாலே அவங்க வந்து பெரிய விவசாயம் கணக்கு கிடையாது, அவங்களுக்கான சுமையும் சொல்லி கூடுதலா இருக்கும். அப்போ இதெல்லாம் மாநில அரசாங்கம் கருத்தில் கொள்ளணுங்கிறது அவங்களோட பாயிண்ட். இல்ல, நீங்க சொல்றது அவங்க சொல்றது ஒரு வரையறை, இப்ப நம்ம வச்சிருக்கிறது ஒரு வரையறை. நம்ம வந்து 5 ஏக்கருக்கு குறைவா இருக்கிறதுக்குன்னு நம்ம அந்த ஏக்கர் கணக்கை ஸ்டாண்டர்டா வச்சிருக்கிறோம். அவங்க வந்து எல்லாத்துக்குமே 1 லட்சம் ரூபாயை லிமிட்டடாக வச்சுருக்காங்க. அவங்க மற்ற மாநிலங்களும் அப்படி வச்சுருக்காங்க. ஏதோ ஒரு வரையறை நம்மளுடைய அரசு துவங்கின காலத்துலேருந்து அந்த காலத்து இந்த காலம் வரை எந்த அரசு வந்தாலும் சிறு குறு விவசாயிகள் அல்லது பெரிய விவசாயிகள் இப்படி தான் நம்ம அந்த வரையறையை வச்சுக்கிட்டே வர்றோம், தொடர்ந்து வச்சுக்கிட்டே வர்றோம். இப்போ வந்து ஒரு பெரிய விவசாயி வந்து இன்னைக்கு விவசாயம் பாதிக்கப்பட்டுருச்சு அப்படின்னா, மிகப்பெரிய நஷ்டம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால், அதே பெரிய விவசாயிக்கு நல்லா விளைஞ்சா அவருக்கு மிக அதிகமான மகசூலும் அதிகமான வருமானமும் வரும். அதனால அவர் அதை சேமிக்க முடியக்கூடிய வாய்ப்பும் அவருக்கு ஏற்படும். சிறு விவசாயி 5 ஏக்கர் வச்சிருந்தான்னா விளைஞ்சா அவனுக்கு சாப்பிட முடியும், விளையிலன்னா அவனால் ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம அதைத்தான் நம்ம பார்க்குறோம். அப்போ அது வந்து அவர் சொன்ன மாதிரி, பாண்டியன் சார் சொன்ன மாதிரி, மனிதாபிமான அடிப்படையில் பார்த்து தான் இவனால் எதுவுமே செய்ய முடியாது. இந்த சிறு விவசாயினால, குறு விவசாயினால அவனுக்கு உதவுனா தான் அடுத்த விவசாயமே அவன் பண்ண முடியும். அந்த பேஸ் வச்சுட்டு ஒரு மிகப்பெரிய மனிதாபிமான அடிப்படையில் தான் அந்த சிறு குறு விவசாயம் நம்ம தேர்வு செய்கிறோம். இது வந்து நல்ல நல்ல விவசாயத்தில் மிகுந்த விற்பனர்கள், MS சுவாமிநாதன் போன்றவர்கள் இவர்களுடைய ஆலோசனையை பெற்றுத்தான் நம்ம அவர்கள் இந்த முடிவுக்கு ஆரம்பத்திலிருந்து வந்திருக்கிறார்கள். அதையெல்லாம் தெரிஞ்சுதான் இதெல்லாம் செய்கிறோமே தவிர, இதுல வந்து விவசாயியை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் தான் அரசுக்கு இருக்கிறது. இது அரசு பணத்தை ஒரு பொருட்டாக பார்க்கவில்லை. இப்ப சிறு குறு விவசாயிக்கு நாங்கள் தள்ளுபடி செய்கிறோம். 1000 கோடி விவசாயிக்கு ஒரு பாதிப்புனா பெரிய விவசாயிக்கு இன்னும் பெரிய பாதிப்பு வரும் அப்படிங்கிற. 5 லட்சம் ரூபாய் 5 ஏக்கர் வச்சிருக்காருன்னா அவர் இன்னும் அதிகம் கடன் வாங்கியிருப்பாரு, அதிகம் சிக்கல்கள் இருப்பாரு. அத நான் என்ன சொல்றேன்னா, அவருக்கு வந்து லாபம் கிடைக்கும் போது மிக அதிகமான சேமிப்பு அவருக்கு இருக்கும்ல. அதை வச்சு அதை இந்த ஒரு இல்ல அப்ப அது இருக்குதா இல்லையான்னு பார்த்து நம்ம கேஸ் டு கேஸ் பேசிஸ்ல கொடுக்கலாம். திரு ஐயாக்குன் அவர்களே, வழக்கு தொடர்ந்து திரு ஐயாக்குன் அவர்களே என்ன சொல்றாரு, நான் 5 ஏக்கருக்கு மேல வச்சுக்கிறேங்க, ஆனா என் கடனை தள்ளுபடி பண்ணிருக்காங்கன்றார். ஏன் பண்ணாங்கன்னு கேக்குறாரு. 5 ஏக்கருக்கு மேல வச்சிருந்தா பண்ணிருக்க கூடாது இல்ல, ஆனா எனக்கு கிடைச்சிருக்கே, எப்படி கிடைச்சிருக்குன்னு கேக்குறாரு. அப்போ அந்த செய்யப்பட்ட நடைமுறையில ஏதோ சில சிக்கல் இருக்குன்றத பார்த்து அதை மறுபரிசீலனை பண்ணலாம். இல்ல அவர் வந்து ஒரு 5 ஏக்கருக்கு கீழே எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு இடம் வச்சிருப்பாரு, 3 ஏக்கர்னு ஒரு இடம் வச்சிருப்பாரு, அதை மட்டும் பதிவு பண்ணிருப்பாரு, அவர் குறு விவசாயிகள் பட்டியல வந்திருப்பாரு, அதனால அவருக்கு இது கிடைச்சிருக்கும். அப்போ நம்ம வந்து இன்னும் சரியா இந்த விஷயங்களை ஆராய வேண்டி இருக்கு அப்படிங்கறதுல ஒரு உண்மை இருக்குல்ல. அப்போ ஒரு 5 ஏக்கர் வச்சிருக்கக்கூடிய, அது ஒரு திட்டத்தை 10 ஏக்கர் வச்சிருக்கக்கூடிய விவசாயி 2 ஏக்கர் நிலத்தை மட்டும் கணக்குல காமிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு கடன் தள்ளுபடி கிடைக்குது. 5 ஏக்கர் வச்சிருக்கக்கூடிய விவசாயி ஜெனுனா கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு இந்த கடன் தள்ளுபடி கிடைக்கல. அப்போ இந்த ஒட்டுமொத்த ப்ராசஸை நம்ம மாத்த வேண்டிய விஷயம் இல்ல. அது ஒரு திட்டத்தை அமல் நடத்தும் போது அமல் நடத்துகிற அதிகாரிகள், அதை மக்களிடம் கொண்டு செல்கின்ற அதிகாரிகள் ஆங்காங்கே செய்கின்ற சின்ன சின்ன தவறுகள் இப்படி நடந்து விடுகிறது. அது தவறுகள் தெரிந்ததற்கு பிறகு அது உடனே திருத்திக் கொள்ளப்படுகிறது. அது உடனே இமீடியட்டா அதை திருத்திக் கொள்கிறோம். அது உடனே அதுக்கு அப்படி ஏதாவது நடந்திருந்தால் அதற்கு வேண்டிய தண்டனை. கொடுத்த கடன் தள்ளுபடி தவறுன்னு திருப்பி வாங்கப்பட்டிருக்கு. இல்ல அப்படி இல்ல. அப்புறம் எப்படி அது திருத்திக் கொள்ளப்படுகிறது நம்ம சொல்றோம். இல்ல அதாவது இந்த மாதிரி ஏதாவது நடந்திருந்தா அது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தண்டனைக்குள்ளாவார்கள். அதுக்கு வேண்டிய நடவடிக்கை அரசு எடுக்கும். ஓகே, நிகழ்ச்சியின் இந்த பகுதியில் நம்மிடையே திரு ரங்கபிரசாத் அவர்கள் சாமானியர்களின் பிரதிநிதியாக இணைந்திருக்கிறார். உங்களோட தான் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த கடன் தள்ளுபடி விவகாரம்லாம் நியூஸ்ல போயிட்டு இருக்கிறத பார்த்துருப்பீங்க. அடிப்படையா விவசாயிகளுடைய இன்றைய பிரச்சனைக்கு கடன் தள்ளுபடி அப்படிங்கிறது ஒரு தீர்வுன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா வந்து கடன் தள்ளுபடிங்கிற தீர்வு கிடையவே கிடையாது. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இப்போ என்ன அப்படின்னா, எனக்கு ஃபர்ஸ்ட் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, இப்போ நீதிமன்றத்தில் இந்த கேஸ் ஹைகோர்ட் வந்து நிவாரணம் கொடுக்க சொன்னாங்க, சுப்ரீம் கோர்ட் வந்து கேன்சல் பண்ணிடுறாங்க. நீதிமன்றம் தன்னுடைய எல்லைக்கு மீறி ஒரு கொஞ்சம் போகிறதா அப்படின்ற ஒரு சின்ன ஐயப்பாடு இருக்கு. ஏன்னா அப்படின்னா தமிழ்நாடோட ஃபினான்ஸ் எக்கானமி பொறுத்தவரை தான் இதெல்லாம் வந்து ஒரு கொள்கை அடிப்படையிலான முடிவு. எப்பயுமே வந்து கான்ஸ்டியூஷன்லேயே வந்து என்ன அப்படின்னா சென்டர் ஸ்டேட்டுக்கு யூனியன் லிஸ்ட் எல்லாமே பிரித்து கொடுத்துருக்காங்க, இதுக்கெல்லாம் நீங்கள் முடிவு எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. பட் ஆனால் இதில் வந்து தலையிடுறது வந்து எனக்கு சரின்னு படல. ஹவவர் நம்ம வந்து கோர்ட்டை வந்து கண்டம் பண்ண முடியாது. பட் வந்து இது வந்து ஒரு சரியான முடிவாங்கிறது வந்து, ஏன்னா ஒரு கோர்ட்டுங்கிறது வந்து ஒரு
கைட் பிலாசபர் மாதிரி நடந்துக்கணும். சோ எப்பவுமே வந்து கடன் தள்ளுபடிங்கிற வந்து தீர்வு கொடுக்காது, டெம்பரரி தீர்வா வேணா இருக்கு. இப்போ தமிழ்நாட்டுல விவசாயிகள் இருக்கக்கூடிய நிலைமையை நம்ம வச்சு கணக்குல எடுத்து பார்க்கும்போது அவர்களுக்கு வந்து இந்த தள்ளுபடிங்கிறது ஒரு பெரிய ஹெல்ப்பா இருக்கும் அப்படின்னு ஒரு பார்வை இருக்குது இல்லையா? சோ நீங்க ஜெனரலா சொல்லும்போது எஸ் செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் அதெல்லாமே சொல்ல முடியும். ஆனா இந்த கேஸ்ல இது வந்து அவர்களுக்கு விவசாயிகளுக்கு செய்ய வேண்டிய ஒரு உதவிதான் அப்படின்ற பார்வையும் இருக்க முடியும் இல்லையா? விவசாயிகளுக்கு ஒரு கோர்ட் வந்து இந்த மாதிரியான உதவி தான் செய்யணும்னு சொல்லக்கூடாது. அது வந்து இது வந்து ஒரு பின் கேட் வழியா போற மாதிரி ஆயிடுது. இது அவங்க வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்றதுக்கு, இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸ் டெவலப் பண்றதுக்கு இந்த மாதிரியான ஒரு கைடா வந்து ஒரு பிக் பிரதர் மாதிரி வந்து ஒரு நல்வழியில வந்து சொல்லணுமே ஒழிய இந்த கடன் தள்ளுபடிங்கிற வந்து கண்டிப்பா வந்து மேபி இந்த தடவை 140 வருடத்தில் வந்து ஃபர்ஸ்ட் டைமா இவ்வளவு பெரிய ஒரு வறட்சி ஏற்பட்டிருக்கு. இந்த தடவை வந்து ஒரு கன்சிடரபிள் அமௌண்ட் ஆஃப் பீப்புளுக்கு வந்து தரலாம், எல்லாருக்குமே தரக்கூடாது. ஃபார்மர்ஸ்க்கு கேஸ் நீங்க சொன்ன மாதிரி கேஸ் டு கேஸ் பேசிஸ்ல நிஜமாவே பாதிப்பு இருக்கக்கூடிய இடத்துல கொடுக்கலாம். ஆனா வந்து மொத்தமா கடன் தள்ளுபடிங்கிறது வந்து கண்டிப்பா வந்து மிகப்பெரிய தவறு. நம்மளுடைய எல்லா அரசுகளுமே, மத்திய அரசுமே சரி இல்ல ஸ்டேட் கவர்மெண்டா இருந்தாலும் சரி, அவங்க திரும்ப விவசாயிகள் வந்து ஒரு வாக்கு வங்கியா பயன்படுத்தி அவங்களோட வாக்க பயன்படுத்துறது கடன் தள்ளுபடின்னு கொடுத்து கெடுத்து வச்சுட்டாங்க. சோ நம்ம இப்ப ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான்ல இருந்து இப்ப 12th 5 இயர் பிளான் வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர் மேல நம்ம பண்ற இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியாயிட்டே வருது. ஒரு இன்வெஸ்ட்மெண்டே இல்லாதப்ப எப்படி ப்ராஃபிட் வரும்? அரசு அதுல முதலீடு பண்ணாம தள்ளுபடின்னு பண்ணி தப்பிச்சுக்கிறாங்க. கண்டிப்பா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டே போயிடுச்சு. இப்ப மேனுஃபேக்சரிங் செக்டார், சர்வீஸ் செக்டார், இந்த செக்டாருமே இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் நல்லா க்ரோ ஆயிருக்கு. ஆனா அக்ரிகல்ச்சர் செக்டார் மட்டும் பின்னோக்கி வந்துட்டே இருக்கு. இது காரணம் என்னன்னா அவங்களுக்கு அக்ரிகல்ச்சர் செக்டார் மேல இருக்கிற இன்ட்ரெஸ்டே போயிடுச்சு. அவங்க அதுக்கு மேல இருக்கிற இன்வெஸ்ட் பண்றதுல 70 இயர்ஸ் ஆயிடுச்சு நம்ம இண்டிபெண்டன்ஸ் வாங்கி. இன்னமும் வந்து இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸ் உள்ள லேண்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 60% தான் இருக்கு. இப்ப பிரதான் மந்திரி ஃபிசல் பீமா யோஜனா அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ஸ்கீம் லான்ச் பண்ணாங்க. இன்சூரன்ஸ் ஸ்கீம் இதோட 4 லான்ச் பண்ணிட்டாங்க. இது 5வது ஸ்கீம். எல்லா இன்சூரன்ஸ் ஸ்கீமே ஃபிளாப் ஆயிட்டே இருக்கு. என்ன ரீசன் அப்படின்னா தண்ணி இல்ல, மண்வளம் இல்ல, ஃபெர்டிலைசர்ஸ் இல்ல, எதுவுமே இல்லாம இன்சூரன்ஸ் மட்டும் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா ஃபெயில் ஆக தான் செய்யும். அப்புறம் கடைசியில் என்ன ஆகும்? அந்த இன்சூரன்ஸ் ஸ்கீம் ஃபெயில் ஆகும், மூடிட்டு போக வேண்டியது, அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி மூடிட்டு போக வேண்டியதான். சோ இந்த மாதிரியான ஒரு நிலை தான் ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ், ஒரு தொலைநோக்கு பார்வையோட திட்டம் மத்திய அரசாங்கம் சரி மாநில அரசாங்கம் சரி இல்லவே இல்லை. ஓகே, நான் திரு பி.ஆர். பாண்டியன் அவர்கள்ட்ட முன்னெடுத்து போக விஷயமும் அதுதான். கடன் தள்ளுபடியே நம்ம வந்து கோரிக்கைகளா வந்து அதிகமா முன் வச்சு கடன் தள்ளுபடியில தான் விவசாயிகளுடைய போக்கஸும் இருக்குதா? நம்மளுடைய முக்கியமான தேவைகளுக்கு நம்ம அரசாங்கத்தை அக்கௌண்டபிள் ஆக்கலைன்னா அவங்க கிட்ட அந்த விஷயங்களை வலியுறுத்தி கேட்கலாம். நம்ம குறைந்தபட்ச ஆதார விலையோ, காவிரி பிரச்சனையோ, இது போன்ற விஷயங்களை நாம அழுத்தமாக முன்னிறுத்தாமல் கடன் தள்ளுபடி கோரிக்கைகளை மட்டுமே வைத்துக் கொண்டிருந்தால் அரசாங்கங்கள் தப்பித்துக் கொள்வதற்கு அதுவே ஒரு வழியாகிறதுன்னு திரு ரங்கபிரசாத் சொல்றாரு. ஏற்கிறீங்க? இல்லை, ரங்கபிரசாத் சொல்றது அடிப்படையான விஷயங்களை அவர் எடுத்து சொல்றாரு. ஆனா அதுவும் இன்னைக்கு இருக்கிற நெருக்கடியான சூழ்நிலை இதுவும் பொருந்தாது. இன்னைக்கு அவன் உயிர் வாழ்றதுக்கு போராடிக்கிட்டு இருக்கிறான். ஒரு பக்கம் 140 ஆண்டுகளுக்கு இடைப்பட்டிருக்கிற வறட்சி அப்படிங்கிற பேர்ல விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்கப்படுது. விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்கிறாங்க. விவசாய தொழிலாளருக்கு எந்த உதவியும் செய்யப்படல. 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட விவசாய தொழிலாளர்கள் தமிழ்நாட்டிலிருந்து அகதிகளா வெளியேறாங்கன்னு பத்திரிகைகள்லாம் எழுதுது. அப்ப இந்த நேரத்தில் விவசாயிகளை பாதுகாக்க வேண்டுமென்றால் உடனடி ஒரு மாரடைப்பு நோயாளி என்று சொன்னால் அவருக்கு உடனடியாக அந்த மாரடைப்பிலிருந்து மீள வேண்டும். அறுவை சிகிச்சை செய்வது 2வது தான். ஆகவே அதுல மாறல. ஏன்னா இது அரசாங்கங்கள் 2 வகையா பார்க்கணும். இது நிவாரணம் சொன்னது போல இது இந்த வறட்சிக்காக இந்த வருஷம் வாங்கின கடன் இல்ல, போன வருஷத்தோட கடன் பிரச்சனை இப்போ வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த வறட்சி எல்லாம் இல்ல இல்லையா? நம்ம இதோட அதை ஒப்பிட்டு பார்க்க முடியுமா? இது 2016 செய்யப்பட்ட வறட்சி. நான் தான் சொல்றேனே, 2011-12 அம்மையார் ஜெயலலிதா தலைமையில ஆட்சி பொறுப்பேற்ற ஆண்டு மட்டும்தான் சாகுபடி நடந்திருக்கு. அதுக்கு பிறகு தொடர்ந்து வறட்சியால பாதிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த ஆண்டு சம்பா சாகுபடி முழுமையா இழந்துட்டோம். அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு ஆண்டும் நம்மளுடைய இது வந்து உணவு உற்பத்திங்கிறது வந்து அதிகரிச்சுட்டே போது. நம்ம 100 லட்சம் மெட்ரிக் டன் ஏற்றோம், அதற்கான விருதுகள்லாம் வந்து வாங்குறோம் அப்படின்னு சொன்னா அது எப்படி சாத்தியமாகுது? இல்ல, அது அரசாங்கத்துடைய புள்ளி விவரங்கள், அவர்களை தேர்வு செய்யற முறையே தவறானது. சாகுபடி முறைகள் இல்ல சாகுபடி நிலத்தடி நீர் நம்பி நடக்குது. 2 லட்சம் ஏக்கர்ல முப்போகம் சாகுபடி பண்றாங்க, கோடை சாகுபடி பண்றாங்க. ஆனா கிட்டத்தட்ட 20 லட்சம் ஏக்கர்ல விவசாயி அழிஞ்சுகிட்டு இருக்காங்க. ஆக ஏதோ ஒரு வகையில ஒரு சாகுபடி இலக்க அவங்க கணக்குல சொல்றாங்க. ஆனா தமிழ்நாட்டுல இன்னைக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டு விவசாயி நலிவடைஞ்சு போயிருக்கிறாங்கிறத ஏத்துக்குது. அப்ப ஏத்துக்கிற போது கடனை தள்ளுபடி செய்யறதுக்கு மறுப்பது நியாயம் தான். நான் கேட்கிறேன், நீங்க சொல்லி இருக்கக்கூடிய நதிநீர் பாசனத்தை அதிகமா நம்பி இருக்கக்கூடியது சிறு குறு விவசாயிகள் தானே? ஆமா, சிறு குறு விவசாயிகள். அதுல வந்து
பெரிய விவசாயிகளுக்கும் சேர்த்து பெரிய விவசாயிகளால போர் போட முடியும், பெரிய விவசாயிகளால வந்து நிலத்தடி நீர் எடுக்க முடியும். சிறு குறு விவசாயிகள் தானே முழுமையாக நதிநீர். தவறான, அதுதான் நான் அந்த திரும்ப சொல்றேன், தவறான கான்செப்ட். பெரிய விவசாயிகளுக்கு கடன் சுமை கூடுதலா இருக்கு, அவங்க கடன்ல இருந்து மீள முடியல. பிரிச்சு பார்க்காதீங்க, பெரிய விவசாயிகளுடைய கடன் மொத்த தொகை 1600 கோடி தான். 5400 கோடி சிறு விவசாயிகள் கொடுத்திருக்காங்க, 1400 கோடி தான், 1600 கோடி தான். அதுல ஒரு வித்தியாசம் பாருங்க சார். 5000 கோடி சிறு குறு விவசாயிகளுக்கு செய்யும் போது 17 லட்சம் விவசாயிகள் பயனடைறாங்க சார். இந்த 2000 கோடி கூடுதலா செய்யும் போது வெறும் 3 லட்சம் விவசாயிகள் தான் பயனடைறாங்க. அப்போ மேக்சிமம் உள்ளக்கூடிய விவசாயிகள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதிகபட்சமான விவசாயிகளுக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கிறது. வெறும் 3 லட்சம் தான் இப்ப நீங்க கேக்குறது. அதுல மறுக்கலங்க. அதாவது அதே நேரத்துல பெரிய விவசாயிகள், பாதிக்கப்பட்டிருக்கிற விவசாயியை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்கா இல்லையா? அப்ப அரசாங்கம் அவரை பத்தி என்ன சிந்திக்குது? இதை நான் ஒண்ணே சொல்லிடுறேன். இல்ல இது அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அறிவிச்ச போது நாங்க எதிர்த்து போய் மனு கொடுத்தோம், போராட்டம் பண்ணோம். அப்ப அவங்க சொன்ன விளக்கம் என்ன தெரியுமா? மத்திய அரசாங்கம் இயற்கை இடர்பாடுல சிறு விவசாயி குறு விவசாயின்னு பிரிச்சிருக்காங்க. குறு விவசாயினா 2.5 ஏக்கர், சிறு விவசாயினா 5 ஏக்கருக்கு உட்பட்டவங்களுக்கு தான் நிவாரணம் கொடுக்கணும்னு மத்திய அரசாங்கம் அரசு ஆணையா கொள்கை முடிவா எடுத்திருக்கிறதுனால எங்களால மீற முடியலன்னாங்க. அதனாலதான் இன்னைக்கு பஞ்சாப்லயும் மகாராஷ்டிராவிலையும் தொகையை கொண்டு வர்றாங்க. புரியுதா? அப்ப பாதிப்பின் தன்மைக்கேற்ப அரசாங்கம் தனது நிலையை மாற்றி மக்களுக்கு சேவை மனப்பான்மையோட திட்டங்களை அறிவிக்கணும், செயல்படுத்தணுமே தவிர நிதியையும் சட்டத்தையும் காரணம் காட்டி தப்பிக்க கூடாது. இல்ல ஒரு தொகை சார்ந்து கொடுக்கிறது வந்து விவசாயிகளுக்கு பயன் ஜாஸ்தியா, இல்ல 5 ஏக்கருக்கு கீழே வச்சிருக்காங்களா அத்தனை பேரோட கடனும் ஒட்டுமொத்தமா தள்ளுபடின்னு சொல்றது ஜாஸ்தியா? நீங்க 3 ஏக்கர் வச்சிருக்கக்கூடிய விவசாயி 10 லட்சம் கடன் வாங்கியிருந்தாலும் தள்ளுபடி. ஆனா அது உத்தரப்பிரதேசத்துல சாத்தியம் இல்லையே. இல்ல 10 லட்சம் கடன் கொடுக்க முடியாது சகோதரி. 1 ஏக்கருக்கு சென்ற ஆண்டுக்கு தொழில்நுட்ப அனுமதி எவ்வளவோ அதுதான் கொடுக்க முடியும். அதிகபட்சம் 25,000க்கு மேல கடன் கொடுக்க முடியாது. அதனாலதான் நாங்க வந்து கண்ணை மூடிக்கிட்டு எல்லாம் சொல்லல. நீங்க 2 லட்சம் அறிவிச்சீங்கன்னாக்கா 2 லட்சத்துக்குள்ள இருக்கிற விவசாயிகளுடைய எண்ணிக்கை எல்லாரும் பலன் பெற முடியும். யாருக்கு 2 லட்சம் கடன் கிடையாது, 1 லட்சம் வாங்கி இருக்காங்க. நான் முன்னாடியே சொன்னேன், 5 ஏக்கருக்கு உட்பட்ட விவசாயி 1 லட்சம் கடன் வாங்க முடியுது. ஆனா 10 ஏக்கர் இருக்கிற விவசாயி 50,000 கடன் வாங்கி இருக்கான். நீங்க பெரிய விவசாயின்னு கடன் தொகையை நீங்க தள்ளுபடி பண்ற போது 50,000 விவசாயி பயன்பெற முடியல. நீங்க 1 லட்சம் தள்ளுபடி தப்பு. அவரால் அந்த அரசாங்கம் யாருக்கு அதிகம் இல்லங்க, மேக்ஸிமம் வந்து பாதிப்பு யாருக்கோ அவர்களை தானே முதல்ல கவனிக்கணும். யார் எந்த நோயாளிக்கு வந்து ரொம்ப அதிகமா நீங்க இல்ல மருந்து யாருக்கு அதிகமா தேவைப்படுதுங்கிறதெல்லாம் நீங்க பார்க்க முடியாது. நோயினுடைய தாக்கம் யாரு கூடுதலா இருக்கோ அதுக்கு ஏற்பதான் மருந்தோட அளவை கூட்ட முடியும். நான் என்ன சொல்றேன்னா நோயோட தாக்குதல் கூடுதலா இருக்குமா, நோயோட தாக்குதல் பாரபட்சம் இல்லாம இருக்கு, பாரபட்சம் இல்லாம இருக்கு. பெரிய விவசாயி சிறிய விவசாயி என்ன பாகுபாடு இல்லாம வறட்சி வருது, வெள்ளம் வருது. நீங்க வந்து சட்ட ரீதியா பாகுபாடு படுத்தி பேசுற போது வெள்ளம் வர்ற போது பெரிய விவசாயிகளை நீங்க தடுத்து நிறுத்திட முடியுமா? வறட்சி வர்ற போது பெரிய விவசாயியோட விளைநிலங்களை தடுத்து நிறுத்திட முடியுமா? பாதுகாக்க முடியுமா? வெள்ள நிவாரணம் வறட்சி நிவாரணம் புரிஞ்சுக்க முடியல. இல்ல அதாவது நீங்க சொல்றது வந்து அன்வர் ராஜா அவர்கள் சொன்னது போல அம்மையார் வந்து எம்.எஸ். சாமிநாதன் யோசனையை கேட்டுலாம் சொல்லல, மத்திய அரசினுடைய கொள்கை முடிவை தான் சொன்னாங்க. மத்திய அரசுடைய கொள்கை முடிவு தவறா இருக்குன்னு தான் மத்திய அரசுல இடம்பெற்றிருக்கிற பாரதிய ஜனதா கட்சி ஆளுகிற மாநிலங்களே, அதோட கூட்டணி வச்சிருக்கிற சிவசேனா ஆளுகிற மாநிலங்கள், RSS துணையோட ஆளுகிற மாநிலங்கள்லயே தொகையை கணக்கிட்டு தள்ளுபடி பண்றாங்க. நான் கேட்கிறேன், இதுக்கு மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் உச்ச நீதிமன்றத்தில் போய் மேல்முறையீடு செய்ய வேண்டுமா? இது எங்களுக்கு இருக்கிற கேள்வி. ஓகே, நான் திரு அன்வர்ராஜ் அவர்கள்ட்ட எடுத்துட்டு போறேன். திரு ரங்கபிரசாத் அவர்கள் முன் வச்ச விஷயங்களையும் கேட்டிருப்பீங்க. இது விவசாயிகளுக்கான கடன் தள்ளுபடி அப்படிங்கிறது ஒரு புறம் இருக்கட்டும், விவசாயிகளுடைய அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுவதற்கு மாநில அரசாங்கம் பல விஷயங்களை முன்னெடுத்திருக்கிறதா? இன்னி வரைக்கும் கூட வந்து நமக்கு போதுமான தடுப்பணைகள் கட்டிருக்கிறோமா? நம்முடைய நிதி ஆதாரங்களை நம்ம பெருக்கிருக்கிறோமா? தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற நதிகளையாவது முழுமையாக இணைச்சிருக்கிறோமா? இப்படி பல்வேறு கேள்விகள், அடிப்படையான கேள்விகள் எழுதுதா இல்லையா? இது வந்து நீங்க சொல்றது காலங்காலமா நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம் இதை பத்தி. தமிழ்நாட்டில் உள்ள நதிகளையாவது இணைக்க வேண்டும் அப்படிங்கிறது காலங்காலமாக பேசிகிட்டு இருக்கிறோம். இப்போ வந்து என்ன செஞ்சுருக்கோம்னா, இந்த வறட்சி இப்போ வந்திருக்கிறதுனால இந்த நேரத்தில் வந்து நீர்நிலைகள் தண்ணீர் இல்லாத காரணத்தினால இந்த நேரத்தில் குடிமராமத்து அப்படின்னு முடிவு பண்ணி இந்த முடிஞ்சவரை நம்ம அந்த குடிமராமத்து பணிகள் செய்வதற்கு வேண்டிய நடவடிக்கை எடுக்கிறோம். கம்ப்ளீட்டாக வந்து மேட்டூர் அணையெல்லாம் இந்த வட்டம் தூர் வரப்படுது.
அதெல்லாம் எவ்வளவு காலத்துக்கு பின்னால இப்பெல்லாம் இந்த தூர்வாரதெல்லாம் நடக்குது. இப்பதான் நடக்குது. இல்ல தண்ணி இல்லாம போனா செய்ய முடியும். கடந்த 5 ஆண்டுகள் நம்ம தான் சார் ஆட்சி. இல்ல அதான் நான் என்ன சொல்றேன்னா, மேட்டூர் அணையெல்லாம் தூர்வாரப்படுதுன்னா அதுக்கு என்ன காரணம்னா, தண்ணீர் இல்லாத காரணத்தினால் அதை உடனே தூர்வாருகின்ற பணியை நாங்கள் ஆரம்பிக்கிறோம். இப்போ 100 கோடி என்று குடிமராமத்துக்கு ஒதுக்கப்பட்டது. முதலமைச்சர் அதனுடைய தன்மையை பார்த்து இன்னும் 300 கோடி ஒதுக்கி இருக்கிறார். நதிகள் இணைப்பு எனக்கு தெரிந்து குண்டாறு வைப்பாறு திட்டம், அத்திக்கடவு அவிநாசி திட்டம் போன்ற விஷயங்கள்லாம் வந்து எத்தனை ஆண்டுகளா நிலுவையில் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நம்ம வந்து இதே ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கும் போதே சட்டப்பேரவையில தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 6 நதிகளை வந்து இணைக்கிறோம்னு சொல்லி 110 படிச்சாங்களா ஒரு அறிவிப்பா வந்து கொடுத்தாங்க. அதற்கு பிறகு 2011-12 கொடுக்கப்பட்டு 5 ஆண்டுகளா அது நடவடிக்கையே இல்லாம அப்படியே நிக்கப்படுது. இப்போ வந்து நாங்க குடிமராமத்து எக்ஸலென்ட் வரவேற்கத்தக்கது. ஏற்கனவே சொன்ன திட்டங்கள்லாம் என்னாச்சு? இல்ல அதுதான் சொல்றேன். அதாவது இது வந்து நீங்க சொல்றது தமிழ்நாட்டில் இருக்கின்ற நதிகளையாவது ஆறுகளையாவது இணைக்க வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் இனிஷியேட் பண்ணலாம். இப்போ அது உடனே இந்த ஒரு அரசாங்கம் 5 ஆண்டுகளுக்குள் செய்து முடிக்கக்கூடிய பணி அல்ல. இப்போ இனிஷியேட் பண்ணோம்னா இப்ப 5 ஆண்டுகள் ஏற்கனவே நீங்க ஆட்சியில இருந்துட்டீங்க சார். அந்த 5 ஆண்டுகள்ல சேர்ந்து பாதியாவது முடிச்சிருக்கலாமே. அந்த 5 ஆண்டுகள் என்ன ஆச்சுன்றதானே கேக்குறேன். அதான் சொல்றேன். நம்ம ஒவ்வொரு வருஷமும் வறட்சி வெள்ளம். திரு பிஆர் பாண்டியன் அவர்கள் சொல்றது போல 2012க்கு அப்புறமே நமக்கு காவிரி தண்ணி வந்தது அப்படிங்கிற வரலாறே நம்ம பார்க்கல. காவிரியில முழுமையா நம்ம வந்து நமக்கு வர வேண்டிய பங்கை எடுத்துட்டோம் அப்படிங்கிறது அது கர்நாடகாவோட இருக்கிற பிரச்சனை இருக்கலாம். பட் நமக்கு வரல. சோ தொடர்ந்து வந்து விவசாயம் ஒரு பிரச்சனையை சந்தித்துக் கொண்டே வந்து கூடதான் இருக்கு. அப்ப நம்ம இது போன்ற பிரச்சனையை சந்திக்கிறதுனால தானே விவசாயிகளுக்கு நம்ம வந்து இழப்பீடு கொடுக்கிறோம். பயிர் காப்பீடு திட்டத்தில் ஆண்டுக்காண்டு அவர்களுடைய காப்பீடு பணம் கொடுக்கிறோம். ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு 100 கோடி 150 கோடி கொடுக்கிறோம். இதெல்லாம் அவங்களுக்கு அந்த விவசாயிகளுக்கு ஏற்படுகின்ற இழப்பு என்பது நமக்கு ஏற்படுகிற இழப்பு, ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏற்படுகிற இழப்பு அப்படின்னு தான் அரசாங்கம் பார்க்குது. அப்படித்தானே எல்லா திட்டங்களும் செய்யறோம். எல்லா திட்டங்களும் அப்படிதான் செய்யறோம். ஆனா நீங்க சொல்ற மாதிரி அந்த நதிநீர் இணைப்பு அப்படிங்கிறது மாநிலத்துக்குள்ள இருக்கிற நதிகளையாவது இணைப்புங்கிறது இணைத்தால் மிகப்பெரிய விஷயம். அது வந்து ஒரே நேரத்தில் இப்போது செய்து முடிக்க வேண்டிய பிரச்சனை இல்லை. அதை இனிஷியேட் பண்ணலாம். அது இப்போது அதை துவக்கலாம். அப்படி ஒரு நோக்கம் எண்ணம் இந்த அரசுக்கு, அண்ணன் எடப்பாடி தலைமையில் இருக்கிற அரசுக்கு இருக்கிறது. அவரே ஒரு பேசிக்கா ஒரு விவசாயி. ஓகே, கண்டிப்பா அது வருங்காலத்தில் செய்யப்பட்டா எல்லாரும் வரவேற்பாங்க. எனக்கு கேள்வி என்னன்னா, ரொம்ப அடிப்படையான விஷயம், காவிரி பிரச்சனை நம்முடைய ஜீவாதார பிரச்சனையா இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கணும்னு உச்சநீதிமன்றம் வந்து தீர்ப்பு கொடுத்தாச்சு. மத்திய அரசாங்கம் இதுவரைக்கும் அமைக்கல. பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் நிபந்தனை போடுறாரு, நீங்க அதை அமைக்கிறேன்னு சொல்லுங்க, ஜனாதிபதி தேர்தலில் உங்களுக்கு நாங்க ஆதரவு கொடுக்கிறோம் அப்படின்னு. ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் வந்து அந்த விஷயத்தை சொல்ல முடியும் அப்படின்னா 50 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் நிபந்தனையின்றி அதிமுக சார்பில் ஆதரவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 122 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நிபந்தனை காவிரி சார்ந்து வைக்கப்பட்டதா? ஒரு நிபந்தனை MS சுவாமிநாதன் ஃபார்முலா அமல்படுத்துங்கன்னு வைக்கப்பட்டதா? அதாவது இதுல ஒரு நீங்க முக்கியமான விஷயத்தை அவர் மறைக்கிறார். நம்ம அண்ணன் ராமதாஸ் அவர் என்னன்னா அன்புமணி ராமதாஸ், அதாவது இந்த விஷயம் வந்து நாங்க பார்லிமெண்ட்ல பல தடவை பேசியிருக்கிறோம். காவேரி மேலாண்மை இல்ல நான் சொல்றேன், இது நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். அதுக்கு தான் வரேன். பார்லிமெண்ட்ல பல தடவை பேசியிருக்கிறோம். இந்த பார்லிமெண்ட்லயே பல தடவை அமைச்சர்கள் இதுக்கு பதில் சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்கவில்லை அப்படின்னு நம்ம கோர்ட்டுக்கு போயிருக்கோம். உடனே நீங்க அமைக்கணும், இந்த அரசாங்கம் அமைக்கவில்லை அப்படின்னு அம்மா தான் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க, நம்ம தான் கோர்ட்டுக்கு போயிருக்கோம். அப்ப கோர்ட்டில் இருக்கு, அந்த வழக்கு கோர்ட்டில் இருக்கு. அப்ப என்ன சொல்றாங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கோர்ட்ல போய் அவங்களே அஃபிடவிட் போட்டு ஆமா நாங்க அமைக்க போறோம், இந்த கேஸை முடிச்சிருங்கன்னா முடிச்சிருவாங்க. அதைத்தான் சொல்றேன். அதைத்தான் அவங்க கேட்டா நீதிமன்றத்தில் இருக்கிற நீதிமன்றம் பதில் சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். அமைக்க மாட்டேன் என்கிறார்கள். அவர்கள் அமைக்க வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு இல்லை. நீங்கள் இது இப்படி பேசுவது நிபந்தனை வைப்பது என்பது இது அரசியலுக்கு வேண்டுமானால் உதவுமே தவிர அவர்கள் நிச்சயமாக அதை அமைக்க போறதில்லை. அவர் வந்து அதை அமைக்க முடியாதவங்க இவர் ஆதரவு கொடுக்கல, ஓட்டு போட விரும்பல சொல்றாரு அவர். அவ்வளவுதான். நீங்க நிபந்தனை வச்சா 122 எம்எல்ஏக்கள் 38 எம்பிக்களுடைய ஆதரவு மத்திய பாஜகவிற்கு வேண்டுமானால் எங்களுக்கு இதை செய்து கொடுங்கள். ஒரு இயல்பான விஷயம் தானே அது.
நீங்க செய்யலன்னா உங்களுக்கு ஆதரவு கிடையாது. இல்ல நீங்க அவங்க வந்து நீதிமன்றத்தில் இருக்கிறது நீங்க தான் வழக்கு போட்டுருக்கீங்க. ஓகே, காவிரி பிரச்சனை நீதிமன்றத்தில் இருக்கிறது. தமிழகம் சார்ந்த வேற எந்த கோரிக்கை வைக்கப்பட்டது? விவசாயம் சார்ந்த நீங்க MS சுவாமிநாதன் ஃபார்முலாவை அமல்படுத்துங்கள் அப்படின்னு நீங்க வாக்குறுதி கொடுங்க, நாங்க உங்களுக்கு ஓட்டு போடுறோம். எல்லா விஷயங்களுமே நாங்க வந்து முதலமைச்சர் போய் கேட்கிறாரு, நாங்க வந்து அசம்பிளியில பேசுறோம், பார்லிமெண்ட்ல பேசுறோம், எல்லாம் நடந்துகிட்டே இருக்குது. இப்படி வந்து ஒரு மத்திய அரசாங்கத்தை வந்து ஒரு வலுவான நிலையில் இருக்கிற மத்திய அரசாங்கத்தை இந்த மாதிரி நிபந்தனைகள் வைத்து இந்த மாதிரி எங்களுக்கு இப்படி பயிர் செய்தால் தான் நாங்கள் பண்ணுவோம் பிரச்சனைகளை எப்படியாவது சாதிக்க வேண்டும் என்று தான் நாங்கள் நினைக்கிறோம். அதுக்கு இது ஒரு எக்ஸலென்ட்டான வாய்ப்பு இல்லையான்னு நான் கேக்குறேன். இல்ல அதான் நீங்க சாதிக்க வேணும்னு நினைக்கிறோம். இது நீங்க 5% இது நீங்க சொன்னீங்கன்னா 5% அதிமுக நாங்க ஓட்டு போட மாட்டோம், நீங்க வந்து காவிரி மேனேஜ்மெண்ட் போர்டு அமைக்கணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா இது அவங்க அதை சொல்ல அவங்க ஒன்றும் ஏத்துக்கிற போறது இல்ல. சரி, ஆனா நம்ம கோரிக்கை வச்சோன்றது வலுவா இருக்கும் இல்லையா? ஒரு வலுவான கோரிக்கை இருக்கும் இல்லையா? பாலிடிக்ஸ் பண்ணலாமே தவிர இதுல எந்த நன்மையும் கிடைச்சிர போறது இல்ல. இல்ல சரி, அவங்க நீங்க அதனால வேற கோரிக்கை இது நீதிமன்றத்துல இருக்கு, வேற கோரிக்கைகள் எந்த நிபந்தனையற்ற ஆதரவுல வழங்கப்பட்டிருக்கு? தமிழகம் சார்ந்த எத்தனை விஷயங்கள் மத்திய அரசாங்கத்திட்ட நிலுவையில் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். நமக்கு வர வேண்டிய நிதி எவ்வளவு இருக்கு நீங்களே இந்த நிகழ்ச்சியில பல நேரங்கள்ல பட்டியலிட்டு. அதாவது ஒவ்வொரு விஷயமாக தொடர்ந்து ஒவ்வொன்றாக நடந்து கொண்டுதான் வருகிறது. இப்ப வந்து நாங்க ஒரு நல்ல இணக்கமான ஒரு அரசுக்கும் மாநில அரசுக்கும் மத்திய அரசாங்கத்திற்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுக்கு பிறகு சில விஷயங்கள் நடக்கின்றன. அதாவது இப்ப இந்த டிஜிட்டல் உரிமம் பெற்றிருக்கிறோம், அது ஒண்ணு வந்திருக்கிறது. இப்படி ஒவ்வொன்றா இப்படி வந்து கொண்டே இருக்கிறது. வாழ்வாதார பிரச்சனையான காவிரி டிஜிட்டல் உரிமம் பெற்றிருக்கிறோம், ஓகே நல்ல விஷயம். ஆனா மற்ற பிரச்சனைகள் இருக்கு, ஒவ்வொன்றாக வந்து கொண்டே இருக்கிறது. நான் ஏற்கனவே காவிரி இஷ்யூ பத்தி இதே இதெல்லாம் நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கிறேன். நான் தான் சொல்றேன், காவிரி இஷ்யூல நீங்க எந்த நிபந்தனை வச்சாலும் எது வச்சாலும் தமிழ்நாட்டில் யூபிஏவோ அல்லது NDA இந்த 2 கூட்டணி கட்சி ஆட்சிக்கு வர முடியாது. ஆனால் இந்த 2 கட்சியும் கர்நாடகாவில் ஆட்சிக்கு வர வேண்டிய சூழ்நிலை, மாறி ஆட்சிக்கு வர வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அப்படி இருக்கும்போது காவிரி இஷ்யூவில் நியாயமாக எந்த மத்திய அரசாங்கமாக இருந்தாலும் அவர்கள் நடந்து கொள்ள மாட்டார்கள். இதுதான் விட முடியாது. நான் என்ன சொல்றேன், இல்ல விட முடியாதுங்கிறதுக்காக தான் நான் கோர்ட்டுக்கு போயிருக்கோம். விட முடியாது, அதனால நான் நீதிமன்றத்துக்கு போயிருக்கோம். ஏன்னா அவங்க அவகாசம் போதிய அவகாசம் இருந்தும் மன்மோகன் சிங் அதை செய்யவில்லை. அதே தான் இவரும் செய்யறார், அதே தான் மோடி அவர்களும் செய்யறாரு. அதனாலதான் கோர்ட்டுக்கு போயிருக்கோம். நீதிமன்றம் உத்தரவு போடட்டும், அப்ப நீங்க என்ன செய்யறீங்க பார்ப்போம் அப்படின்னு தான் கோர்ட்டுக்கு போயிருக்கோம். ஆக நம்ம உரிமைகளை மீட்டெடுப்பதற்கு தான் கோர்ட்டுக்கு போயிருக்கோம். ஏற்கனவே காவிரியில தீர்ப்பு வாங்கினதுமே கோர்ட்டுக்கு போய் தானே வாங்கணும், இவங்களா கொடுக்கலையே, அம்மா நீதிமன்றத்துக்கு போய் தானே வாங்கினாங்க. அதனால நீதிமன்றத்துக்கு நான் போயிருப்பதே நம்ம இதை நிலைநாட்டுவதற்கு தானே. ஓகே, சோ உரிமைகளுக்காக தொடர்ந்து சொல்றோம் அப்படிங்கிறது இருக்கு. அதுக்கு வந்து ஆமா அவருடைய இது ஒரு வாய்ப்பா இருக்குமா அப்படிங்கறத கேள்வியாக இருந்தது. நிகழ்ச்சியை நாம் தற்போது நிறைவு செய்தாக வேண்டியிருக்கிறது நேயர்களே. இந்த கடன் தள்ளுபடி என்பது விவசாயிகள் தற்போதைய தேவைக்காக எங்களுக்கு உடனடி முதலுதவி வேண்டும் என்று கேட்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. அந்த முதலுதவியை அரசாங்கம் அளித்தாக வேண்டும் என்று திரு PR பாண்டியன் அவர்கள் வந்து முன்வைக்கக்கூடிய வாதங்களை பார்க்க முடிகிறது. ஆனால் நீண்ட கால தீர்வாக அதுதான் இருக்க போகிறதா, அதை தாண்டிய மற்ற விஷயங்களை அரசாங்கங்கள் முன்னெடுத்திருக்கிறதா? மத்திய மாநில அரசாங்கங்கள் இந்த விவசாயிகளுடைய பிரச்சனைக்கு இவ்வளவு நம்ம வந்து மும்முனை மின்சாரங்களிலிருந்து விவசாயிகளுக்கான டிராக்டர் வாங்குவதற்கான மானியங்களிலிருந்து அதை வந்து கொள்முதல் செய்வதற்கான வசதிகளிலிருந்து பல்வேறு வசதிகள், இதுக்கான இன்சூரன்ஸ் திட்டங்களிலிருந்து ஒவ்வொரு திட்டங்களாக போடப்பட்டு கொண்டே வந்திருக்கிறது. ஆனால் திரு ரங்கபிரசாத் அவர்களும் சொன்னது போல ஒன்றொன்றும் அது வந்து அது செயல் வடிவம் சரியாக வர முடியாமலே விவசாயிகள் மீண்டும் மீண்டும் துயரத்திற்கு தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்றால் நீண்ட கால அடிப்படையில் தீர்க்க வேண்டிய பிரச்சனைகள் நிறைய இருக்கிறதா, அதற்கான விஷயங்களை அரசாங்கங்கள் செய்ய போகிறதா, இதெல்லாம் பொறுத்து பார்க்க வேண்டியிருக்கிறது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்துக்களை தெரிவித்த அனைத்து விருந்தினர்களுக்கும் நன்றி, பார்த்த உங்களுக்கும் நன்றி நேயர்களே. தொடர்ந்து இணைந்திருங்கள். ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.